Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய கடாய் மஷ்ரூம் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடாய் மஷ்ரூம் செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சும்மா ரஃபா சோப் பண்ணா போதும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியும் நம்ம ரஃபா சோப் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த கடாயிலேருந்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மஷ்ரூம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட குடமிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரொம்ப வதங்க வேண்டாம். இது அந்த கிரன்ச்சி டைப் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அதனால் இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாய் மஷ்ரூமுக்கு தேவையான மசாலா தூள் நம்ம இப்போ ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வரை எடுத்திருக்கேன், ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் நம்ம சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ அரைக்கும் போது நல்லா குறகுறப்பாக அரைக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம குறகுறப்பாக அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் கலவையை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கணும். ஸோ அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தா இப்போ அந்த மசாலா பவுடரை இதில் சேர்க்கிறோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள், காரத்தூள் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வேணும்னா நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா தூள் சேர்க்கல. அப்படி சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா 1 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம நம்ம அந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த மஷ்ரூம், வெங்காயம், கேப்சிகம் கலவையை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கடாய் மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள் கடாய் மஷ்ரூம் கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காம பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.